Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Samsung Study. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை போய் அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத அதாவது எஸ்எம்சியை பேஸ் பண்ணி எங்கே பை போக போகுது எங்கே செல் போக போகுதுன்றத ப்ரீவியஸ் மார்க்கெட்டாகவே நம்ம அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்றத அப்படியே நீங்க பிளைண்டா எடுத்துக்கிட்டு, பை அண்ட் செல் என்டர் ஆகுறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிட்டு, உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுட்ருப்பீங்க. ப்ராஃபிட்டும் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ, அத பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி போறீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தா, நம்மளோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் அண்ட் யூரோஎஸ்டி வந்து பார்த்துடலாம். ஸோ யூரோஎஸ்டி என்ன பண்ணிட்டுருக்கான்? டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு சோர்ஸ் கொடுத்து, அதாவது வீக்லியோட டைம் ஃப்ரேமோட சப்ளைல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி நமக்கு பிஓஎஸ் அண்ட் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டில் நமக்கு ஃப்ளிப்பு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ளிப்பில் இருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்பில், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்பில் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் நமக்கு வந்து இந்த சப்ளைல எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஃப்ளிப்பும் ஒரு ஃப்ளிப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த டிமாண்டில் இருந்து ஒரு பை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த டிமாண்டில் பை வந்து கொடுத்துருந்தேன். அதுவும் வந்து மிட்டிகேட் பண்ணாமல் இப்போ மேலே போயிட்டான். ஸோ மேலே ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியோட எக்ஸ்ட்ரீம் சப்ளை. ஸோ இந்த டெய்லியோட எக்ஸ்ட்ரீம் சப்ளைல இப்போ மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 4 ஹவர் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இங்கே இருக்குது. மார்க்கெட் இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணால் 4 ஹவரில் நமக்கு சோர்ஸ் கொடுத்தா தான் செல் வந்து போக முடியும். ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், 4 ஹவரில் சோர்ஸ் கொடுக்காம மேலே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டுக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கான். ஸோ நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து இங்கே சோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் செல் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து சோர்ஸ் கொடுக்கல. ஸோ நோ என்ட்ரி. மார்க்கெட் எகைன் மேலே போய் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு 50% பாடி கண்ட்ரோல் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம 50% போட்டாலும் மார்க்கெட்டுக்கு இந்த, அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓவராலாக இன்டியூஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டான். இப்போது ஒரு புல் பேக் டவுன் ஒரு கீழே வந்து ஒரு மூவ் கொடுத்துட்டு இப்போ எகைன் மேலே போயிட்டுருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய ஹையை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த சப்ளைல இருந்து செல் ஆகும். ஆனால் இந்த சப்ளைல நமக்கு வித்தவுட் கன்ஃபர்மேஷன் செல் போகக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் பையும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது கரெக்டாக அந்த 4 ஹவர்னுடைய ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா சிம்பிள் 15 மினிட்ஸ்க்கு போங்க. 15 மினிட்ஸ் போயிட்டு நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா என்ட்ரி அப்படின்றது 15 மினிட்ஸில். ஆனால் டிபி அப்படின்றது டெய்லியில் கூட நம்மளால் விற்க முடியும். ஸோ 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெய்லியோட லோ வச்சா கூட மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மூவ் ஆகுறானோ இல்லை மூவ் ஆகலையோ, நம்ம நினச்சது நடக்குதோ நடக்கலையோ, நம்ம பிரேக் ஈவன் மஸ்ட்டு பண்ணி ஆகணும். நமக்கு மார்க்கெட் வந்து எகென்ஸ்டாக போனால் கூட நமக்கு 0 லாஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பிரேக் ஈவன் மஸ்ட்டு பண்ணி ஆகணும். பிரேக் ஈவன் பண்ணாத ட்ரேடு எதுவுமே வந்து நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்காது. ஸோ பிரேக் ஈவன் மஸ்ட்டு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்காக தான் போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இங்கே ரீஃபைன்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சிம்பிள். சரி ஓகே. கோல்டு பார்த்தலாம். ஸோ கோல்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகிட்டுருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைலேருந்து
நம்ம இங்கே ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டுக்கு அடுத்ததா நம்ம ஒரு என்ட்ரி வந்து பேசியிருந்தோம். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய சப்ளையும், இங்க இருக்கக்கூடிய சப்ளையிலும் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த சப்ளைல செல் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க இருக்கக்கூடிய சப்ளைல மார்க்கெட் பிக் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. மார்க்கெட் வந்து இந்த சப்ளைல பிக் பண்ணிட்டான். இப்போ பிக் பண்ணதுக்கு நமக்கு இங்க ஒரு சோர்ச்சு அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜோன் 1 ஹவரினுடைய ஒரு சப்ளை. இந்த சப்ளைல தான் ஒரு என்ட்ரி வந்து நான் குடுத்துருந்தேன். ஓகேங்களா? இந்த சப்ளைல என்ட்ரி வந்து குடுத்துருந்தேன். ஸோ நம்ம டைரக்ட் என்ட்ரி வந்து இந்த இடத்துல போயிருந்தோம். ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓவராலா இங்க இருக்கக்கூடிய 50% பாடி கேண்டில் 50%ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது, 15 மினிட்ஸ்ல நம்ம போய் பார்க்கும்போது ஒரு ரீஃபைன்மென்ட் வந்து இருக்கு. 15 மினிட்ஸ்ல ரீஃபைன்மென்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படியே இந்த ரீஃபைன்மென்ட்க்கு மார்க்கெட் வரணும். 50%க்கு மார்க்கெட் வரணும். வந்துட்டான் அப்படின்னா, ஓவராலா இருக்கக்கூடிய சப்ளைவ ஃபுல்லா ரைடு பண்ணிட்டான் அப்படின்ட்டு வந்து மீனிங். அதே 50%ல நமக்கு ஒரு ரீஃபைன்மென்ட் சப்ளைவும் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ரீஃபைன்மென்ட் சப்ளைவ ரீச் பண்றதுக்கு ஹைலி சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ரீஃபைன்மென்ட் சப்ளைவ ரீச் பண்ண ஹைலி சான்சஸ் இருக்கு அப்படின்றப்போ, நம்ம 50%ல டைரக்ட் என்ட்ரி கூட ட்ரை பண்ணலாம். ஆனா, இந்த சப்ளைக்கு என்ன இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைக்கு ஒரு இன்டியூஸ்மென்ட் இல்ல. ஓகேங்களா? இன்டியூஸ்மென்ட் இல்லாம மார்க்கெட் இப்படி வந்துட்டு ஒர்க் ஆகி போயிருக்கான். ஸோ, நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு 50%க்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த 50%க்கு மார்க்கெட் வரல. ஸோ, ஸ்டில் இந்த என்ட்ரி பெண்டிங். ஓகேங்களா? இப்ப இன்டியூஸ்மென்ட் எப்படி போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளைக்குள்ள இன்டியூஸ்மென்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ, சப்ளைக்குள்ள இன்டியூஸ்மென்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கான். அதுக்கு அடுத்தது பிரேக். அதையும் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெட்டர். ஸோ, அதுக்கப்புறம் பிரேக்கு. இங்க ஒரு பிரேக்கு. அதுக்கப்புறம் இங்க தான் லோ இருக்கு. ஸோ, இங்க இருக்கக்கூடிய பிரேக்க அதாவது பிஒய்ஸ இங்க பிரேக் பண்றோம். ஓகேங்களா? அப்போ இது நல்லா உங்களுக்கு புரியுதா? இது வந்து பிஓஎஸ். இதுவும் பிஓஎஸ். அப்போ இது வந்து சோர்ச். ரைட்? ஸோ, இது வந்து சோர்ச். ஆனா, இப்ப இந்த சோர்ச் வேலிட் ஆகறதுக்கு சான்சஸ் கம்மி. ஓகேங்களா? பிகாஸ் இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து இன்னும் சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணல. அப்போ இந்த சப்ளை ஒர்க் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்ளைன்றது 1 ஹவர். இப்ப நம்ம மார்க் பண்ணிட்டு இருக்கிற டைம் ஃப்ரேம்ன்றது 15 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ, மார்க்கெட் இந்த 15 மினிட்ஸ்ல இருந்து மேல இந்த சப்ளைக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இப்போ சோர்ச் வந்து குடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ இந்த பிஓஎஸ்ன்றது எதுக்கு சோர்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஓஎஸ்க்கு எந்த ஒரு இன்டியூஸ்மென்ட்டும் இல்ல. ஸோ, அப்போ மார்க்கெட் இந்த ஹைய என்ன பண்ணிட்டான்? சோர்ச்சா வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டான். ஆனா, இப்போ இது ஒரு இன்டியூஸ்மென்ட். ஓகேங்களா? ஸோ, நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு சத்தியமா புரியாது. நம்ம கிளாஸ் பார்த்தவங்களுக்கு, லிக்விடிட்டி பார்த்தவங்களுக்கு இது புரியும். ஓகேங்களா? ஸோ, ஓவராலா இந்த ஹை ஒரு இன்டியூஸ்மென்ட்டா ஆக்ட் ஆக போகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மென்ட் இல்ல. அப்போ மார்க்கெட் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியே மேல போனான்னா, முன்னாடி ஏதாவது ஒரு சப்ளை இருக்கா பாருங்க. எங்கேயுமே சப்ளை இல்ல. ஓகேங்களா? இங்க எங்கேயுமே சப்ளை இல்ல. அப்படின்றப்போ, இந்த ஹை ஓவராலா இன்டியூஸ்மென்ட். ஸோ, ஓவரால் இன்டியூஸ்மென்ட் இங்க. இத எடுத்துக்கங்க. இந்த ஹை வந்து ஓவரால் இன்டியூஸ்மென்ட். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சரும் இன்டியூஸ்மென்ட். ஸோ, இது எல்லாமே ஒரு லிக்விடிட்டி பேஸ்ல இப்போ ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ, இது எல்லாமே லிக்விடிட்டியாக ஒர்க் ஆக போகுது. அப்போ மார்க்கெட் மேல வரான் அப்படின்னா, இந்த சப்ளைவ எடுக்கும்போது ஓவரால் இன்டியூஸ்மென்ட், லிக்விடிட்டி எல்லாமே ஹண்ட். ஓகேங்களா? ஹண்ட் ஆயிட்டு இந்த சப்ளைல இருந்து செல் ஆகறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? ஸோ, இப்போ இந்த சப்ளைக்கு போனோனே செல் அடிக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல் பண்ணலாம். நமக்கு லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. 0.5% தான் லாஸ் ஆகணும். லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. அது வந்து நெக்ஸ்ட் என்ட்ரில கவர் பண்ண முடியும். ஏன் இந்த என்ட்ரில நம்ம கவர் பண்ண முடியும். இது லாஸ் ஆன உடனே நம்ம அத கவர் பண்ண முடியும் ஃபிளிப்ல. ஓகேங்களா? ஸோ, ஒரு என்ட்ரி லாஸ் ஆகுதுன்னா, உடனே கவர் பண்றதுக்கு ஒரு செட்டப் வந்து நீங்க ரெடியா வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுதான் ஃபிளிப். அந்த ஃபிளிப் ஸ்ட்ராட்டஜி வந்து
நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி அதில் ப்ரோவா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எந்த என்ட்ரி வேணாலும் ஈஸியா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் இன்ஸ்டன்ட்டா அத ரெக்கவர் பண்ண முடியும். ஒரு என்ட்ரி போட்டு ரெக்கவர் பண்ணலாம். ஸோ, இப்ப இந்த என்ட்ரி நமக்கு ஃபெயில் ஆயிட்டாலும், ஒரு ஃபிளிப் எடுத்து நம்ம அத ரெக்கவர் பண்ண முடியும். அப்படின்றப்போ, இந்த என்ட்ரியில இங்க இருக்கக்கூடிய சப்ளைல நம்ம என்ட்ரி போறதுனால, நமக்கு எந்த ஒரு மைண்ட் ப்ரெஷரும் இல்ல. எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அது இல்லாம இந்த சப்ளை ஒர்க் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ, அப்படி ரிஸ்க்க நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா, அப்படியே போயிட்டு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கங்க. மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ஒண்ணு எஸ்எல் அடிச்சுட்டு டிபிக்கு போகும். இல்லன்னா என்ட்ரி எடுக்காம டிபிக்கு போகும். ஓகேங்களா? ஏன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி இந்த சப்ளைக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டான். இவ்ளோ இன்டியூஸ்மென்ட் எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா, பார்க்கலாம். உங்களுக்கு என்ட்ரி எடுத்துட்டானா, ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து இருக்கு. ஓகேங்களா? என்ட்ரி எடுக்காமலும் போலாம். அதனால நீங்க எந்த மாரி ட்ரேடுன்றத நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். நீங்க எடுக்கிற சப்ளைல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்குறான். ஆனா என்ட்ரி எடுக்காம போறான் அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேடு அந்த மாரி டைப்பு. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் குடுத்து பிக் பண்ணாம, அதாவது ரீடெஸ்ட் பண்ணி என்ட்ரிய ட்ரிகர் பண்ணாம போறான்னா, நீங்க அந்த மாரி ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி வந்து நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, கன்ஃபர்மேஷன் பார்க்காம டைரக்ட் என்ட்ரி வந்து போணும். கொஞ்சம் ரிஸ்க்க கம்மி பண்ணிட்டு, நான் ஒரு கரெக்ட்டான டிமாண்ட், சப்ளை எடுக்கிறத சொல்றேன். ஓகேங்களா? கரெக்ட்டான சப்ளை அண்ட் டிமாண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, டைரக்ட்டா என்ட்ரிய வந்து பிளேஸ் பண்ணிருங்க. அப்போ கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. டைரக்ட் என்ட்ரி நீங்க எடுத்து டிப் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ, நீங்க எந்த மாரி ட்ரேடர் அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ, இங்க இருக்கக்கூடிய சப்ளைல கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டா, இங்க இருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ, டிபி வந்து ஓவராலா இந்த லோல ட்ரை பண்ணாலும் போகும் மார்க்கெட். கீழ வரும். ஸோ, இந்த சப்ளைல தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் செல்லு. இப்ப இங்க இருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்த மாதிரி வரும் கண்டிப்பா. இந்த சப்ளைலயும் எடுத்து வரும். ஆ 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சப்ளை இருக்கு. அண்ட் இங்க ஒரு சப்ளை இருக்கு. ஸோ, இது 2த்துலயுமே கன்ஃபர்மேஷன் எடுத்து வரும். ஸோ, ட்ரை பண்ணுங்க. கரெக்ட்டா ட்ரேட் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. எஸ்டர்டே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துருங்க. அதில நெறையா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருக்கு. நான் போட்டுட்ருக்கிற இந்த YouTubeல போட்டுட்ருக்கிற வீடியோ கன்டென்ட் நல்லா இருக்கு. அதில உங்கனால ஏதாவது லேர்ன் பண்ண முடியுது. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அப்டின்னா, கமெண்ட்ல இன்ட்ரஸ்டிங் அப்டின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் கண்டிப்பா லைக் பண்ணுங்க. லைக் எவ்வளோ லைக் வருதோ, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் எனக்கு வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? அது இல்லாம உங்க ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த YouTubeக்கு நீங்க புதுசு அப்டின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.